காவலர்களுக்கான மதிப்பீட்டு படிவங்களில் ஜாதி குறிப்பை நீக்குவது குறித்து அரசுக்கு பரிந்துரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல். மாநிலத்தில் சாதி மோதல்களை ஒழிக்கவும் காவல்துறையில் ஒருமைப்பாட்டை உருவாக்கவும் பல பரிந்துரைகளை தமிழ்நாடு 5ஆம் போலீஸ் ஆணையம் வழங்கியிருக்கிறது. போலீசாரின் செயல்திறன் மதிப்பீட்டு படிவங்களில் உள்ள சாதி சமூக குறிப்புகளை கைவிட வேண்டும் என்ற பரிந்துரையை தமிழ்நாடு போலீஸ் ஆணையம் செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு 5ஆம் போலீஸ் ஆணைய தலைவராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சி டி செல்வம் நியமிக்கப்பட்டிருந்தார். இதில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஆணைய பரிந்துரை செய்திருக்கிறது. தற்காலிக ஊழியர்கள் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ஆகியோருக்கான ஏசிஆர் எனப்படும் வருடாந்திர பணி மதிப்பீடு தொடர்பான படிவங்களில் காவலர்களுடைய சாதி அல்லது சமூகத்தின் குறிப்பீடும் அந்த பகுதி அதில் இடம்பெற்றிருக்கும். மேலும் அவர்கள் மதிப்பீட்டு காலத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு சட்டப்படி செய்த உதவிகளும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இந்த நடைமுறையை தேவையற்றது எனவும் இதனை தொடர வேண்டாம் எனவும் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சாதி பற்றிய தகவல்கள் மதிப்பீட்டில் பாகுபாடுகளுக்கும் வழிவகுக்கும் என்பதால் இந்த பகுதியை நீக்க வேண்டும் என்ற பரிந்துரையை ஆணையம் முன்வைத்திருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.